அன்னாடு இட்லி தோசையாக சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சுங்க. வித்தியாசமாக ஏதாச்சும் செஞ்சு கொடுங்கன்னு பாட்டியை கேட்டோமுங்க. என்னன்னா கடைசியில் வீட்டில் ராய் மாவு தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சரி ராய்க்கூழ் காய்ச்சிடலான்னு ஆரம்பிச்சோமுங்க. என்றைக்குமே நம்ம ஆரம்பிக்கிறது ஒன்று முடிக்கிறது ஒன்றா தானுங்க இருக்குது. எல்லாம் கொதிக்கிறதுக்குள்ள ராய்க்கூழ்னு இருந்தது ராய்க்களியாக மாறிடுச்சுங்க. ராய்க்களிக்கு பார்த்தீங்கன்னா 2-3 சைடிஷ் சொன்னாங்க. ஆனால் அதில் பாதி என்னன்னே தெரிலிங்க எங்களுக்கு. ரக்கரி, கூட்டுச்சாறு, கடல சட்னி எல்லாமே சொன்னாங்க. எங்களுக்கு கடல சட்னி மட்டும்தானுங்க புரிஞ்சுது. பாட்டி ராய்க்களியை கிண்டுறதை பார்த்துட்டுங்க எங்களுக்கும் அது செய்யணும்னு ஆசை வந்துருச்சுங்க. நாங்களும் சிட்டே போய் கிண்டி பார்த்தவங்க. அது வெந்துருச்சான்னு பாட்டி செக் பண்ணி பார்த்துட்டுங்க அடுப்புல இருந்து அதை இறக்கிட்டாங்க. சரி களி ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது என்னங்க கடல சட்னி தானுங்க. அதையும் ரெடி பண்ணலான்னு போயிட்டோமுங்க. வெள்ளைப்பருப்பு நல்லா வறுத்துட்டுங்க செக்லியே சட்னியை சூப்பராக ஆட்டியாச்சுங்க. சட்னி ஆட்டி முடிக்கிற வரைக்கும் கூட எங்களுக்கு பொறுக்கலிங்க. ஆட்டாட்டவே நானும் தம்பி ஆளுக்கு ஒரு ரூபா வாங்கி சாப்பிட்டோமுங்க. ஆறுனதுக்கப்புறம் களியை மூட்டி வச்சு வெள்ளை சட்னி ஊற்றி சாப்பிட்டு பார்த்தோங்க. சூப்பராக இருந்துச்சுங்க டேஸ்ட்டு.